புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அரசு பள்ளிகளின் நிலவும் கடும் ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிக்க கல்வி பணியை விட்டு பெற அரசு துறை அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை உடனடியாக பள்ளிகளுக்கு திரும்ப அனுப்ப துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் மொத்தம் 456 அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை சுமார் 70,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். மொத்தம் 6,766 ஆசிரியர் மற்றும் கல்வி பணியிடங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 10 முதல் 20% மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளன. இதனால் பல பள்ளிகளில் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வித்துறையில் பணிபுரிய வேண்டிய பல ஆசிரியர்கள் கல்வித்துறையில் உள்ள எழுத்தர் பணிகள் அல்லது அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் அலுவலகங்களில் தனி செயலாளர்கள் உள்ளிட்ட பதவிகளில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பள்ளிகளில் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் ஆசிரியர் பற்றாக்குறை மேலும் அதிகரித்து உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சமீபத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் ஒரு கல்லூரி பேராசிரியரை தனது தனி செயலாளராக நியமிக்க அனுமதி கோரி ஆளுநருக்கு கோப்பு அனுப்பியிருந்தார். ஆனால் அந்த கோப்பை ஆய்வு செய்த ஆளுநர் கைலாசநாதன் கற்பித்தல் பணியில் உள்ளவர்களை நிர்வாக பணிகளில் பயன்படுத்தக்கூடாது என கூறி மாற்று நபரை பரிந்துரைக்க உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நடைபெற்ற ஆலோசனையில் ஆளுநர் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். அதன்படி பிற துறைகளில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களும் உடனடியாக மீண்டும் பள்ளிகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் கல்வி பணிகள் முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றும் அரசு ஊழியர்களை கட்டாய இடமாற்றம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுகள் கல்வித்துறையில் இருந்து விலகி பிற பணிகளில் ஈடுபட்டு வந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்த இது உதவும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.